வெல்கம் டு மெசேஜ் கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 29வது போட்டி குரூப் சியில் இங்கிலாந்து இட்டாலி மோதுறாங்க. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இங்கிலாந்து டீசெண்டாக விளையாடுறாங்க, ஆனால் எதிர்பார்த்த அவுட்புட் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு எகென்ஸ்டாக T20 வேர்ல்ட் கப்பில் போன போட்டியில் தான் முதல் முறையாக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் அந்த மாதிரி கண்ட்ரிஸுக்கு கிடைக்குது. ஏன்னா இங்கிலாந்தில் யூரோப்பியன் பிளேயர்ஸ் விளையாடுறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். நிறைய நேரங்களில் T20 பிளாஸ்டில் பார்த்துருக்கோம். அதே இடத்துல 100 மேட்சஸில் டொமஸ்டிக் மேட்சஸில் நிறைய பேர் விளையாடுறாங்க. இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி டீம்ஸுக்கு இங்கிலாந்து பிளேயர்ஸ் மேலே பெருசாக பயம் இருக்காது, யூஸ்வல் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்குது. இங்கிலாந்து அதனால் தூக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் எனிவே பார்க்கலாம் இட்டாலிக்கு எகென்ஸ்டாக எப்படி விளையாடுவாங்கன்னு. இட்டாலி போன போட்டியில் சூப்பரான ஒரு வெற்றி அடைஞ்சாங்க. முதல் வெற்றி வேர்ல்ட் கப்பில், அது ஒரு ஸ்பெஷல் வெற்றி. February 16 3 PM ஸ்டார்ட் ஆகுது. ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் கொல்கத்தா பொறுத்த வரைக்கும் பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கும், பவுண்டு பெருசு அப்படின்னாலும் இந்த சேஸ் ப்ரிஃபரபிள். @MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்டாலி டாப் ஆர்டரில் ஜஸ்டின் மாஸ்கோ அண்டு ஆண்டனி மாஸ்கோ சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டு. போன போட்டியில் இவங்க ரெண்டு பேருமே நின்று ஜெயித்தாங்க. செம்ம பிளேயர்ஸ், டவுட்டே இல்லை. அதில் ஆண்டனி மாஸ்கோ ரொம்பவே சூப்பர் பிளேயர், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். ஜேஜே ஸ்மட்ஸ் ஓகே எக்ஸ்பீரியன்ஸு, பேட்டிங் பேஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவுட்புட் கொடுக்கலாம். பவுலிங்கில் டீசெண்டாக இருக்கார். வெயின் மாட்சன் ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னு கேள்விப்படுறோம். அண்டு ஒரு 3 days பிஃபோர் பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார், அதில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தார். ஷோல்டர் டிஸ்லோகேஷன் அப்படின்றதுனால தான் ப்ராப்ளமில் உள்ளே வராமல் இருந்தார். பாசிபிளாக 2 days பிஃபோரே அந்த பேட்டி கொடுத்துருக்கும் போது எனக்கு வந்துடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். நல்ல பிளேயர், டவுட்டே கிடையாது. ஹாரி மெனண்டி, பென் மெனண்டி இங்கே பிரதர்ஸு, இவங்களும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக இருக்காங்க. ஜஸ்பிரீத் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர். ஸ்டுவர்ட் சூப்பர் பிளேயர், டவுட்டே கிடையாது. நல்ல ஆல்ரவுண்டர், இன்னும் கொஞ்சம் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணவும் செய்கிறாங்க. மீடு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கலுகமகே. ஸோ இவர் லெக் பிரேக்கு. ஸோ இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது. இவர் முதல்ல ரைட் ஆம் மீடியமாக இருந்தார், ஸ்ரீலங்கன் பிளேயராக இருந்தார். இப்போ லெக் பிரேக் இந்த வேர்ல்ட் கப்பில் வார்மப்பில் கூட போட்டிருக்காரு, நான் அதை கவனிக்கல. லெக் பிரேக் பவுலர், நல்ல ஸ்பின் பவுலர், டவுட்டே கிடையாது. நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது. ஒரு லெக் பிரேக் புதுசு அப்படிங்கிற மாதிரி இல்லை, முன்னாடியே பண்ணியிருக்காரு. மாற்றி பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் மாற்றிப்பார். இப்போ முழு நேரமாக லெக் பிரேக் தான் வீசுறாரு, மைண்ட் பண்ணிக்கோங்க. அலி ஹாசன் லெஃப்ட் ஆம் மீடியம் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்துருக்கோம். பாசிபிளாக ட்ராகா, அலி, கம்பி பியானோ அவர் தான் வழி விடுவார். போன போட்டியிலேருந்து நக்வி இவங்களுக்குலாம் வாய்ப்பு குறைவாக இருக்குது. இங்கிலாந்து ஓரளவுக்கு டீசன்ட் டீம். ஐபிஎல் பிளேயர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. சொல்லப்போனால் கம்ப்ளீட்டாக ஐபிஎல் பிளேயர்ஸுங்கிற ரேஞ்சுக்கு கூட சொல்லலாம். பிளிப்சால்ட்டு குயிக் ஸ்டார்ட் கொடுக்குறாரு, இங்கே நிறைய விளையாண்டுருக்காரு, அது முக்கியமான ஒரு விஷயம். ஜோஸ் பட்லர் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். பட் ஐபிஎல் லெவலில் இங்கே கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கார் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஜேக்கப் பெத்தல் கண்டிப்பாக இவர் நல்லா விளையாண்டுட்டு இருக்கார் டாப் ஆர்டரில். பேண்டன் ஸ்பின்னர்ஸ்க்கு எகென்ஸ்டாக ரொம்ப குவாலிட்டி கொடுக்க முடியாது, அதனால தான் அவரை தொடர்ந்து வச்சுருந்தாங்க. போன போட்டியில் அதை ஷோ பண்ணார். இவர் இல்லைன்னா கேம் ஓவர் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ஹாரி ப்ரூக்கு டீசன்ட் பிளேயர், இவரும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். சாம் கரன், பில் ஜாக்ஸு, ஓவர்டன், லியாம் டாசன், ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் இவங்களோட பவுலிங்கில் எந்த குறைவும் இல்லை. சாம் கரன் இன்னும் கொஞ்சம் ரன்ஸை கண்டெயின் பண்ணி போடலாம் அப்படின்றது இருக்குது. அண்ட் அதர்வைஸ் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் விக்கெட் டேக்கிங்கில் நல்லா இருக்கார். பேட்டிங் பேஸில் இந்த மாதிரி இடத்துல ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லாம் பெஸ்ட்டாக பண்ணுவார், அதை ஷோ பண்ணுறாரு. பில் ஜாக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டுறாங்க. ஜேமி ஓட்டனுக்கு பதிலாக லியூ குட் எதுவும் யோசிக்கிறாங்களோ அதை பார்க்கணும். பட் பேட்டிங் டெப்த்தை இங்கிலாந்து டீம் விரும்புவாங்க அப்படின்னால ஜேமி ஓட்டன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். லியாம் டாசன், ஆர்ச்சர் அண்ட் ஆதில் ரஷீதோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. எதிர்பார்த்ததோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆதில் ரஷீதுட்டு இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் ஆர்ச்சர்ட்டையோ லியாம் டாசன்ட்டையோ இல்லை. போன போட்டியில் ரெண்டு பேருமே ஓகேவாக இருந்தாங்க. கம்பேக் பண்ணுவாங்களா பார்க்கணும். ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது இங்கிலாந்து எக்ஸ்பீரியன்ஸ் சைடு அண்டு டெப்த் இருக்குது, டெஃபினட்டாக நல்லா பண்ணுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இங்கே மாஸ்கோ பிரதர்ஸ் அண்ட் மெனண்டி பிரதர்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அவங்க பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக சூப்பர்னு சொல்லணும். அண்ட் பவுலிங் பேஸ்லன்னு பார்க்கும்போது ஸ்டுவர்ட், கலுகமகே நல்லா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்ல அவுட்புட் கொடுத்தாலுமே இங்கிலாந்து கண்ட்ரோல் பண்ணும்போது குறிப்பாக ஸ்பின்னர்ஸு இங்கே பென் மெனண்டியோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஜேஜே ஸ்மட்ஸு இவங்களோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கலுகமகே இவரோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கிலாந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எகென்ஸ்டாக கட்டுவாங்க. அதனால் ஜேஜே ஸ்மட்ஸ் அந்த இடத்துல ரோல்குள்ளே வருவாருங்கிற எதிர்பார்ப்பு. கேப்டன் சாய்ஸுக்கு ஆப்வியஸாக
ஜே ஸ்மட்ஸு நல்ல சாய்ஸு எடுத்துக்கலாம். ஹாரி மெனண்டி பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். மேபி வெயின் மேட்சன் கேப்டன் பண்ணும்போது ஹாரி மெனண்டியை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இந்த சைடுன்னு பார்க்கும்போது அப்வியஸாக ஜோஸ் பட்லர் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். சாம் கரனாக கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் நல்ல சாய்ஸு. இல்லை ஹாரி மெனண்டிக்கு வந்து நிறைய பேர் போவாங்கங்கிறது டவுட்டு. அதனால் நான் ரிஸ்க் சாய்ஸில் அவரை வச்சிட்றேன். அண்டு கண்டிஷன் வந்து நல்லா இருக்குது. அதனால் பேட்டிங் பேஸில் அதனால் பெத்தலை வந்து ரிஸ்கி கேப்டன் சாய்ஸுக்கு அண்ட் பிளிப்சால்ட்டி இன்னொரு பக்கம் ரிஸ்கி கேப்டன் சாய்ஸுக்கு. ஆதில் ரஷீதை நான் ரிஸ்கி கேப்டன் சாய்ஸ்க்கு வைப்பேன். ஏன்னா விளையாடுறது இட்டாலி டீம். ஸோ நிறைய பிளேயர்ஸு சவுத் ஆஃப்ரிக்கன்ஸு அதே நேரத்தில் நிறைய ஸ்பின்னுக்கு கஷ்டப்படுற பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஆதில் ரஷீத் அந்த இடத்துல கொஞ்சம் கேமுக்குள்ளே கொண்டு வரலாம். பட் நல்ல பேட்டிங் ட்ராக்னால பேட்டர் சைடு கேப்டன் எடுத்துகிட்டு போகிறது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ரிஸ்கி பிளேயர்னு பார்க்கும்போது இந்த சைடு கலுகமகேவும் கொஞ்சம் ரிஸ்கி பிளேயராக யோசிக்கலாம். நல்ல சாய்ஸு. அலி ஹாசன் நியூ பாலில் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. ஸோ அதனால் அவரை வந்து ரிஸ்கி பிளேயர் சாய்ஸுக்கு நம்ம வைக்கலாம். அண்டு ஆண்டனி மாஸ்கோ ஒரு வேளை எடுக்காமல் எதுவும் யோசிக்க வேண்டாம். அவர் வந்து நல்ல கன்சிஸ்டண்ட்டில் இருக்கார். அவரை வந்து ரிஸ்கி பிளேயராக வச்சுக்கலாம். ஏன்னா இங்கிலாந்துங்கும் போது ஆப்போனன்ட்ஸில் வீக்காக இருக்காங்க அப்படின்ற பாயிண்டில் பென் மெனண்டி, ஹாரி மெனண்டி, ஸ்டுவர்ட் இவங்க ரேஞ்சுக்கு தான் நம்ம யோசிப்போம். அடிஷ்னலாக நம்ம யோசிக்கும் போது ஆண்டனி மாஸ்கோ மாதிரி ஆட்களை யோசிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க, நல்லா வின் பண்ணலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிளேயர் பேஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அண்ட் ட்ராக் பேஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா பெரிய வெற்றிகளை ஏற்படுத்திக்க முடியும். அது மாதிரி யோசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.